அடுத்தடுத்து ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு அதிரடியை சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய அதிரடியை சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்து மறு நிமிடத்திலிருந்தே அங்கே பெரிய சிக்கல். ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குடியுரிமைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கையில் எடுத்து நிறைய வெளிநாட்டை சார்ந்தவர்களை அமெரிக்காவிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்தார். அதற்கான நகர்வுகள் மிக தீவிரமாக எடுக்கப்பட்டது. அதுபோல் விசா கொடுக்கக்கூடிய முறைமைகளில் கூட பல மாற்றங்களை கொண்டு வந்தார். அதே வேளையில் திடீரென்று ட்ரம்ப் அவர்களுடைய அமெரிக்க இராணுவம் வெனின்சுலா நாட்டுக்குள் செல்கின்றது. வெனின்சுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸையும் அவருடைய மனைவியும் கைது செய்கிறது. கைது செய்து நியூயார்க்கு கொண்டு வருகிறது. நியூயார்க் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகிறது. விசாரணையில் நிக்கோலஸ் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு விட்டார். எதற்காக நிக்கோலஸை அமெரிக்கா கைது செய்தது என்கின்றதற்கான விடயம் இதுவரை யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு செய்தி மட்டும் எடுத்து வைக்கப்படுகிறது. வெனின்சுலாவில் எரிபொருள்கள் அதிகம் கிடைக்கிறது என்பதற்காக, அதை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா எடுத்த முயற்சி அது என்று குறிப்பிட்டார்கள். அதன் பின்பு ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்தை கையகப்படுத்தப் போகிறோம் என்ற ஒரு பரபரப்பை உருவாக்கினார். இதற்கு அமெரிக்கர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். உடனடியாக கிரீன்லாந்தோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், உங்கள் நாட்டை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு கதையை எடுத்து பார்த்தால் அதுவும் வேலைக்கு ஆகவில்லை என்பதுதான் தெரிகின்றது. அதன் பின்பு ஈரான் மீது போர் தொடுக்க சென்று விட்டார். ஈரான் மீது போர் தொடுக்க சென்ற பின்பு பேச்சுவார்த்தை என்றால், இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்றால், ஈரான் எங்களுக்கு அடிபணிய வேண்டும், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற செய்திகளை எல்லாம் எடுத்து வைத்து பார்த்தார். ஈரான் கண்டுகொள்ளவில்லை. எனவே நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த இருக்கிறோம், அங்கு தாக்க போகிறோம், இங்கு தாக்க போகிறோம் என்ற செய்திகளை சொல்லிக் கொண்டு இருந்தார். இன்று ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார். அந்த செய்தி என்னவென்றால், நாங்கள் கூடிய விரைவில் ஈரானை கைப்பற்றி விடுவோம், ஈரானை கைப்பற்றி விட்டு எங்களுடைய அடுத்த இலக்கு கியூபா தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் ட்ரம்புடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது? ஒரு பக்கம் நான் போர் நிறுத்தத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன், சமாதானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற செய்திகளை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நாடுகளையும் அச்சங்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவர் பயணிப்பதும், ஒவ்வொரு நாடுகளை மிரட்டக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதும் என்ன கோணத்தில் என்கின்ற விடயங்களாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது ஈரான் மீது நான் போர் தொடுத்து விட்டு நாங்கள் திரும்பி வருகின்ற பொழுது அப்படியே கியூபாவையும் கையில் எடுத்துக்கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடியது ஒரு பதட்ட நிலையை உருவாக்குவதற்கு ட்ரம்ப் முயற்சிக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. காத்திருந்துதான் சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.